நான் வந்து வாடகை காரில் வந்து இறங்கினார். நல்ல படம் எடுத்து தான் அப்படி தான் கஞ்சா கடத்துகிற மாதிரி, படமும் தண்ணி அடிச்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி இல்லை படம் முடிந்தால் நீங்கள் ஒரு 2 கோடி மதிப்பில் காரில் வந்து இறங்கியிருப்பீங்க. ஊர்களின் பெயரால் படம் இயக்கி எல்லா ஊருக்காரருக்கும் சொந்தக்காரராய் மாறி இருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கரெக்டாக இருக்கண்ணே? இந்த பாலு கொஞ்சம் எதுக்குண்ணே. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் வி. சேர் அவர்கள் வந்து ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நல்ல கருத்து சொன்ன படங்கள், குடும்பத்துக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படங்கள் தான் சொன்னார். அது எல்லாத்தையும் விட இன்றைக்கி பேசின பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டிடுச்சு. அது 15-16 படத்தை சொன்ன கருத்தை விட இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கொண்டாது டிரெக்டர். இதெல்லாம் தமிழன் கேட்டுட்டு போயிடக்கூடாது, காதில் கேட்டு மனசில் இறைக்கணும், அந்த மாதிரி கருத்துக்கள். அப்புறம் சொன்னார், நான் வந்து வாடகை காரில் வந்து இறங்கினார். நல்ல படம் எடுத்து தான் அப்படி தான் கஞ்சா கடத்துகிற மாதிரி, படமும் தண்ணி அடிச்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி இல்லை படம் முடிந்தால் நீங்கள் ஒரு 2 கோடி மதிப்பில் காரில் வந்து இறங்கியிருப்பீங்க. நம்ம பண்ண பாவம் நல்ல உடம்பு எடுத்துட்டோம். அடுத்து படம் பண்ணும்போது உஷாராடுங்க. இங்கே மாஸ்டர் தினேஷ், நான் மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சீமான் அண்ணன் பார்த்தாரு, தேங்காய் சட்னி சொல்லு அப்படின்னாரு. க்ரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ணன் ஒரு லுக்கு விட்டார், புதினா சட்னி சொல்லியா? அதெல்லாம் ஓகே தான். தினேஷில் இஸ் இருக்கே, சட்னியை மாற்றிடலாம், இஸ் எப்படி மாற்றுறது? அது மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர், இந்த ஸ்ரீ எப்படி மாற்றுன்னு கேட்டுங்கம்மா அண்ணன்ட்ட. நிறைய பேர் இசு ஸ்ரீலாம் தெரிறோம். நம்ம அண்ணன் மாதிரி அது வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றணும் போல இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் நீங்கள் தனியாக சங்கம் வச்சிடலாம் போல இருக்குது. அது ஒன்று தான் இங்கே கம்மியாக இருக்குது. ஏற்கனவே எத்தனை சங்கம்னா இருக்குது, ஒன்று டெய்லி வந்துட்டு இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் போல இருக்குது, அத்தனை ப்ரொடியூசர்கள். ஒன்றே ஒன்று சொல்லணும், இங்கே சில பார்ட்னர் வருவாங்க, 2 தயாரிப்பு இருப்பாங்க, சேர்ந்து தயாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா இவர் அவருக்கு மாலை போட்டு, இவருக்கு மாலை போட்டு கொஞ்சம் குலாவி அப்படின்னு படம் ஆரம்பிக்கும். போக போக பார்த்தா நம்மளை கூட இருக்காங்கல்ல, ஒரு தயாரிப்பில் வருவார். அப்போ இயக்குனர் நல்ல மூடில் இருப்பார், இதாக இருப்பார். தயாரிப்பு வந்தவுடனே அவர் வணக்கம் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவார். ஓகே, அடுத்து இன்னொரு பிஸி பார்ட்னர் வருவார். பார்ட்னருக்குன்னு தமிழில் பங்குதாரர். அண்ணன் மன்னிச்சிருங்கண்ணே, நீங்கள் நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம், இது வேறு வழி இல்லை. பங்குதாரர் வருவார். அப்போ அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிற அதில் மூடில் இருப்பார். தயாரிப்பு வரும்போது வணக்கம் சொல்லுவார், வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார். கூட சொல்லுவான். அவர் வரும்போது டேரக்டர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னார், நீங்கள் வரும்போது உட்காந்து சொல்கிறார், கொஞ்சம் ஏறும். மறுநாள் இந்த ஃபஸ்ட்டு பங்குதாரர் ஃபஸ்ட்டு வருவார். அதானே சார், வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோம்மா. அது இன்னொரு பங்குதாரர் அப்புறம் வருவார். அந்த அம்மா இப்போ டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வசனத்தை மன்னிக்கணும்னே, எத்தனை மணிக்கு அப்படிலாம் லிஸ்ட் போட்டுப்போம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வருவார். அவர் வடக்கு சொல்லுவார், சார் அவன் கூட சொல்லுவான், சார் அவர் வரும்போது என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படிச்சு, நீங்கள் வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார். இப்படி டெய்லி ஒரு பிட்டை போட்டு படம் முடியும் போது பெரிய சண்டையாயிரும். ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் கடைசி சண்டைதாரர்கள் ஆயிடுவாங்க. 2 பிடிச்சிருக்கு இந்த கதை, நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்க?
இதுவே பெரிய சாதனை கௌதம் சார். நீங்கள் உண்மையே இந்த படைங்கிறது என்னதுமா, இத்தனை பிடிச்சிருக்காங்கல்ல, இது ஒரு படை தான், தயாரிப்பு படை. இந்த படையாண்டு மாவீரன் தான் கௌதம். கௌதம் சார் வந்து நான் அப்பப்போ வியந்து பார்ப்பேன். ராவணன்னு ஒரு படம் மன்சூரிகன் தயாரித்து அவரே ஹீரோவாக பண்ணார். அதுக்கு நான் ஒரு சில வசனம்லாம் எழுதினேன். அப்போ அவுட்டு ஷூட்டிங் போகும்போது ராமதாஸ் தான் இயக்குனர். அப்போ தம்பி நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால நான் வர முடியாதுன்ட்டேன். அப்போ டக்குன்னு கௌதம் சார் தான் கூட்டு பண்ணார். அப்போ தான் நான் அறிமுகம். ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சாது. நானே ரொம்ப கம்மியாக பேசுகிற ஆள். நான் 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தை பேசுவார். நான் நினைப்பேன், இவர் என்ன எப்படி இருக்காரு, இவர் எப்படி அசோசியேட் ஒர்க் பண்ண போகிறாரு, டவுட் போட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா மிகப்பெரிய போராளியாக இருக்காப்புல. எங்கெங்கேயும் செயினை கட்டுறாப்புல, பூட்டை போடுறாப்புல, வேட்டு வைக்கிறாப்புல. இன்னொன்று என்கிட்ட காப்பி வாங்காமலே ஒரு விஷயம் பண்ணிட்டாப்புல, தமிழ் பேரரசு கட்சி. நீ பேரரசு கேட்கணும் வைக்கக்கூடாதா? நீங்கள் தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்டுக்கலாம், தப்பு, ஓகே. பேரரசு என்கிட்ட காப்பி வச்சு நீ காப்பி வச்சு பெரிய பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. ஆமாம், என் பேரையே முடிக்கிட்டாப்புல. இருந்தாலும் தமிழ் வச்சுருக்கனால ஓகே, மன்னிச்சு விட்டுலாம். இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறதே பெரிய சாதனை. அவர்களே மாவீரன். இங்கே நாம் தமிழ் கட்சி வச்சுருக்காருல, அவர் மாவீரர். அடுத்து தமிழ் பேரரசு வச்சுருக்கீங்க, நீங்களும் மாவீரர் தான். ஏன்னா இங்கே தமிழ் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அப்புறம் இங்கே அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம், சோழ நாடு அடிக்கடி வார்த்தை வருது. சோழ நாடு அது ஒரு வரலாறு, ஆனால் இன்றைக்கி அது தமிழ்நாடு. பாண்டிய நாடு அது வரலாறு, இன்றைக்கி அதுவும் தமிழ்நாடு. சேர நாடு அது வரலாறு, இன்றைக்கி அது தமிழ்நாடு. அதுபோலத்தான் திராவிடம் என்பது வரலாறு, தமிழ்நாடு என்பது நிதர்சனம், இன்றைய நிகழ்வு. அது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடாச்சு. ஆனால் திராவிடம் என்பது பிரிஞ்சது. சேர சோழ சேரது சேர்ந்தது. திராவிடம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆகிட்டோம். அதனால் இன்றைக்கி இது தமிழ்நாடு. இன்றைக்கி சீமானண்ணன் இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட இசை வீட்டுக்கு வந்திருக்காரா? இல்லை. கௌதம் ஒரு இயக்குனர் நண்பர் அப்படி வந்திருக்காரா? இல்லை. கௌதம் என்பவன் தமிழ் பற்றாளன், தமிழன், எங்கே தான் தமிழை பற்றி பேசுகிறவன். அந்த தமிழ் உணர்வோடு தான் சீமானண்ணன் வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு டைலாக் வந்துச்சு, நம்ம பாலமுரளி வரும்போது தான் வசனம். வாங்க நீங்கள் வாங்க, அறிமுகம் வாங்கிக்கணும், ஃபஸ்ட்டு இல்லை ஏறுங்க. தமிழ் வசனம் எழுதிட்டு தமிழ் கட்டணம் என்ன இருக்கும். நண்பர் பாலமுரளி வருமா இந்த படத்துக்கு போகிறது தான் வசனம். பல இடங்களில் கைது கட்டினேன் சார். அதில் ஒரு எல்லாம் சொன்ன டைலாக் தான். தமிழை 3 இடத்துல தான் திருப்பி அடித்தான் அப்படின்ட்டு. சந்தனக்காடு, முந்திரிக்காடு, அன்னிக்காடு. இந்த இடத்துல திருப்பி அடித்தான். பல இடங்களில் திருப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வீரம் இல்லாமல் இல்லை. தமிழனுக்கு வீரத்தை விட பொறுமை ஜாஸ்திங்க, பொறுமை அதிகம். அந்த பொறுமை காரணமாக தான் பல இடங்களில் அடிக்காமல் இருக்கான். இதில் நல்ல வசனம் வந்துச்சு, பாடலில் ஒரு வரி பதிவு வந்துச்சு, தமிழ் இனம் உலகில் அதான் மூத்த குடி, தமிழ் மொழி தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி, முதல் மொழி. நம்ம தான் பெரிய பேசிட்டே இருக்கோம், நம்ம தான் பேசிட்டே இருக்கோம். தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் மூத்த மொழி அப்படிங்கிறத ஒரு பஞ்சாபிக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு குஜராத்துக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு மகாராஷ்டிரா ஒத்துக்காமல் இருக்கலாம், ஹிந்தி பேசுகிறவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் மலையாளம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு தெலுங்கு ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு கன்னடம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? இங்கேருந்து பிரிஞ்சவங்கதாயா நீங்களாம். நீங்களே இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்புறம் அவன் கூட ஒத்துக்குவான். கமல் சார் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் இருக்கும். ஆனால் முதல் முறையாக
ரொம்ப மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒரு விஷயம் சொன்னார். அவர் உண்மை சொன்னார், வரலாறு சொன்னார். தாய்மொழிந்து பிரிந்தது தான் கன்னடம்னார். உண்மைதானே? இதுதானே எல்லாம் படிச்சிருக்கோம். இது வரைக்கும் எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க. அது பொறுத்துக்க முடியல. ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார். அவரை பாராட்டணும். உங்கள் கையெழுத்து மூலிமா அவரை பாராட்டணும். ஏன்னா இங்கே சார் இங்கே வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தமிழுக்காக கொள்ளு கொடுத்தான்னா அவன் பின்னாடி நம்ம நிற்கணும் சார். விசிஎஸ் சார் சொன்னார், இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் கமல் சாருக்கு தமிழன்ட்டு ஞானம் வந்திருக்குன்ட்டு. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஆமாம்மா, டார்ச் வச்சு உடச்சவர் தான் அவர் என்ன. அதனால் அது ஒரு போல் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் தமிழன் அமைச்சிருவேன், நான் தமிழன் அப்படி தான் சொல்லுவேன். என் மொழி தான் மூல மொழி எல்லாத்துக்கும். நான் தமிழன். நான் தமிழனுங்கிற வார்த்தை என்றைக்கு வாயிலிருந்து வருதோ அன்னைத்தான் விசிஆர் சொன்னது உண்மை. நீங்கள் திராவிடம் சொல்லிவிட்டுலாம் போய் பூச்சி பண்ணக்கூடாது. அதாவது சீமான் அண்ணன் வந்திருக்காரு. சீமான் அண்ணன் இன்னைக்கு அரசியல் கட்சியில் சரி, சினிமாவில் சரி, சினிமாவில் சிலர் தான் தமிழுக்காக வாழ்கிறாங்க, தமிழுக்காக போராடிக்கிருக்காங்க. அப்படி ஒரு தமிழில் யாருக்கும் உணவே இல்லை. சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக கணிக்கிறான். யார் கன்னடத்தில் கணிக்கிறான். யாரை? விசிஎஸ் சார் வந்து நான் தமிழ் சொல்லும்போது முட்டாள்ட்டான். அதை நம்ம உணரணும். நான் சொன்னது சரியா தவறா? நம்ம ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். நீங்கள் நிறைய சொன்னீங்க கவுன்சிலை பற்றி. இன்றைக்கி ஆந்திராவில் திரைப்படத்துறைக்குன்னு திரைப்பட சங்கம் இருக்குது, அங்கே இயக்குனர் சங்கம் இருக்குது. அங்கே சங்கத்தில் தமிழர்கள் யாருக்கும் பதவி போட்டு விடவே முடியாது சார். கனடாவில் அதே மாதிரி திரைப்பட சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது. அங்கே அந்த மொழி சார்ந்தவர் தான் அங்கே பதவி இருக்க முடியும், இங்கே இருக்க முடியாது. கேரளா இங்கே குட்டிக்காரன் போட்டாலும் சரி, அங்கே ஒரு தமிழர் வந்து ஒரு சங்கத்தில் போய் பதவி வகிக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்துலேயும் எல்லா ஆளும் இருக்கலாம். சங்கத்தில் மட்டுமா இருக்கும், தமிழ்நாட்டு ஆடுறவங்களாக இருக்கலாம். அது என்றைக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும்? அன்னைக்கு வரணும். அன்னைக்கு வந்தால் தான் நம்ம தமிழங்கிற உணர்வு நம்ம தமிழன் நினச்சி நிறுத்த முடியும். நம்ம எல்லாத்தையும் பதவிக்கு அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றுடா, அது ஒன்றே உண்மை. அந்த வார்த்தை இருக்குல்ல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றுடா. ஏன்னா நம்ம கீழே இருக்கோம், அவன் மேலே இருக்கான். நிமிந்தே பார்ப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றுடா. சூப்பர், மாலை போடு. ஆமாம் போடு, நீ விடு. என்னைக்கே நீ அவனை கீழே வச்சு நீ குடிச்சு பார்ப்ப, தமிழ்னு சொல்லடா, மற்றவனை கீழே வச்சு தலை குடிஞ்சிடா, வரணும் சீக்கிரம். நிமிந்து பார்த்து முதுகு வலிக்குது, எனக்கு எல்லாருக்கும் வலிக்குது. அந்த அது என்ன, அதுக்கு விளக்கு இப்படி ஆகி போச்சு. இப்போ தலை நிமிருங்கிறது நேரிட்டு பார்ப்பான், ஒதுங்கி நிற்பான். தமிழும் நேரில் தமிழ் நிற்க வைப்பான். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.